அந்த காலகட்டங்களெல்லாம் மன்னர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி பலியிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. எதுக்காக, எந்த கடவுளுக்காக இந்த பலியிடுற பழக்கத்தை அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு பின்பற்றினாங்க? இந்த ஒரு கேள்விக்கான பதில்கள் பல விதங்களா பிரியும். ஒவ்வொரு கோணமும் ஒவ்வொரு பதிலை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த வகையில இவரோட ஆய்வு முடிவும் நமக்கு ஒரு பெரிய வியப்பை தான் கொடுக்குது. தமிழகத்தில் கொற்றவை. ஆனால் பிற்காலத்தில் அது சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறாங்கல்ல, அது வரையிலே வந்திருக்கிறது. ஆனால் எதுவாயினும் சரி, குலதெய்வம் என்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தெய்வம் உண்டு. அது நாட்டுப்புற தெய்வமாக, சிறு தெய்வமாக, அல்லது குடும்ப தலைவர்களிலேயே வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் வணக்கமாயினும் சரி, அவர்களுக்கு படையலிட்டு வேண்டிய பிறகுதான் அந்த போர்முகத்தில் அவர்கள் இறங்கி செயல்பட்டார்கள் என்பதை நம்முடைய சங்க இலக்கிய பதிவுகள், கல்வெட்டுக்கள், பிறகு பிற்கால சோழர் வரலாறு, நாயக்கர் வரலாறு, மராட்டியர் வரலாற்றிலே கூட அந்த இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலி கொடுத்து செல்லுவது. அதிலே மிக தலையாயதாக இருப்பது தாய் தெய்வ வழிபாடு. கொற்றவை வழிபாடு என்பது தமிழகத்திலேயும் சரி, இந்தியாவிலேயும் சரி, குறிப்பிடத்தக்க அளவிலே அந்த போர்முகமாக செல்லக்கூடியவர்கள் செய்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, அட்ட வீரட்டங்கள் என்று தமிழகத்திலே ஒரு 8 திருக்கோயில்கள் சைவம் சார்ந்து இருக்கின்றன. அந்த 8 கோயில்களுமே போர்முகமாக செல்லக்கூடிய வீரர்கள் கண்டு வணங்கிய சிவமூர்த்தங்கள் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். அந்த காலகட்டங்களில் மெகா பாறைகளை வரிசைப்படுத்தி அதை வெட்டி கரெக்டாக அவங்க நினைக்கிற உருவத்தை கொண்டு வர்றதுன்றது பெரிய டாஸ்க்கு. இந்த காலகட்டத்துக்கு அது பெரிய டாஸ்க்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ சிற்பங்களை அப்படி வடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு நம்ம இப்போ அந்த கோயில் போய் பார்த்தாலே உண்மை புரியும். இதில் ஆய்வாளர்களுக்கு இருந்த மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, மெகா சைஸில் இருக்க இந்த பாறைகளை எப்படி அவங்க வரிசைப்படுத்தினாங்க, எப்படி அந்த வரிசைப்படுத்தப்பட்ட பாறைகள் எல்லாத்தையும் உரிய வகையில் வெட்டினாங்க. ஏன்னா ஒரு வெட்டு தவறாக விழுந்தாலும் அந்த பாறையே வீணானதாக கருதப்படும். அப்படி இருக்கிறப்ப எந்த தொழில்நுட்பத்தை சோழர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க? இந்த கேள்விக்கான பதில் புரியாமல் இப்போ வரைக்கும் ஆய்வாளர்கள் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரை சேர்ந்த சில ஆய்வாளர்கள் இது சார்ந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த காலகட்டங்களில் நீர், மரக்கட்டை இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தான் பாறைகளில் துளையிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாறையில் சின்ன தோலை மாரி போட்டுருவாங்களாம். போட்ட பிற்பாடு அந்த துளைக்குள்ளே நீரை ஊற்றிடுவாங்களாம். அந்த ஊற்றப்பட்ட நீருக்குள்ளே மரக்கட்டைகளை வச்சிடுவாங்களாம். மரக்கட்டை நீரில் இருந்தால் என்ன ஆகும்? நாட்கள் ஆக உப்ப ஆரம்பிக்கும். இப்படி அந்த மரக்கட்டை உப்புதில் இதன் போது தான் அந்த பாறைகளில் துளைகள் ஏற்படுமா. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வெற்றிகரமாக நடந்து முடிய மினிமம் 2 மணி நேரம் தேவைப்படுறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஆய்வாளர்கள் சொல்கிற இந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை பாறைகளில் இது போல வேலையை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ மணி நேரங்கள் காத்திருந்திருப்பாங்க. இது போல மரக்கட்டைகள் உப்ப விடப்பட்ட பிற்பாடு அந்த துளைகள் அந்த பாறையில் ஏற்படுற விஷயத்த அந்த ஆய்வாளர்கள் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெகா சைஸில் இருக்க பாறைகளை நாம் துளையிடணும்னா நமக்கு மினிமம் 2 மணி நேரம் தேவைப்படும். ஆனால் அந்த காலகட்டங்களில் வெறும் நீர், மரக்கட்டையை வச்சு இந்த அளவுக்கு பாறைகளில் சோழர்கள் துளைகிட்டு இருக்காங்கன்னா இது என்னன்னு சொல்றதுங்க? போர் அப்படின்றதே ஆபத்தானது தான். அப்பேற்பட்ட போர்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள்ல எது தெரியுமா ரொம்ப ரொம்ப ஆபத்தானது? போரில் மிகவும் ஆபத்தான ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது வாள் தான். வாள், கத்தி, பெரிய கத்தி, அது போர் வாள். ஆனால் ஒவ்வொரு காலநிலையிலே தூர எரிந்து கொள்ளுவது என்பது அதிலே வீரம் இல்லை என்பதை அறிந்தாலும் கூட அதனுடைய கொடுமை என்பது மிக அதிகமாக இருந்திருக்கிறது. அதிலே வில்லும் ஈட்டியும் பெரும்பங்கு வகித்திருக்கின்றன. பிறகு பிற்காலத்திலே இந்த நாராசம் என்ற ஒரு ஆயுதத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் முள்ளாக இருக்கும். அதாவது அதை கொண்டு வீசுகின்ற பொழுது அடி மட்டும் இல்லை, உடம்புல பல பகுதிகளை அது கிழிச்சு விட்டுடும். இது சிறுக சிறுக கொல்றது. ஒரே நேரத்தில் அவன் இறந்து போகாமல் வலி தெரியாமல் வலி உணர்ந்து இறத்தல் என்பதற்குரிய வழிவகையை கண்டறிந்தது தான் மிக மிக கொடுமையான ஒரு ஆயுதம். அதை நாராசம் என்ற சொல்லால் குறித்து கொண்டார்கள். நிறை கவர்தல், ஓப்பன் சேலஞ்சுன்னு சொல்லலாம்.
ஒருத்தவங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிட்டு அது மூலமா வம்பழுக்கிறது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எவ்வளோ எளிமையா சொல்லியிருந்தேன். இதை வரலாற்று ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லுவாங்க. இந்த நிறை கவர்தல் அப்படின்ற முறை வழக்கத்துக்கு வந்ததும் எதுக்காக வந்ததுன்ற உண்மையும் என்ன தெரியுமா? நிறை கவருதல் என்பது உலகு தழுவிய ஒரு நெறிமுறை. அன்றைய அரசுகள் என்பது ஒரு ஊர் தழுவிய அளவீடு. இந்த ஊர்க்காரனுக்கும் அந்த ஊர்க்காரனுக்கும் இருந்த ஒரே செல்வம் என்பது வேளாண்மை கண்டறியப்படாத காலத்திலேயே இருந்து பயிரிட்டு அதனை வளர்த்தெடுத்து அறுவடை செய்து பயன் கொள்ளுதல் என்கின்ற அந்த வேளாண்மை நெறி, அந்த பயிரை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், எந்தெந்த பருவத்தில் அது பயன் தரும் என்பதெல்லாம் அறிந்த அறிவோடு கூடிய அந்த செயல்முறை, அது தொடங்குவதற்கு முன்னாகவே அன்றைய அரசுகள் என்கின்ற அந்த டொமினியன் என்று குறிக்கக்கூடிய அந்த குற்றரசுகள் சிற்றரசுகள் ஒவ்வொருவரும் செல்வமாக கொண்டிருந்தது எது என்றால் ஆடு மாடுகள் என்ற கால்நடைகள் தான். அவற்றின் பயன்களை, பால் முதலிய பயன்களை அவர்கள் கொண்டார்கள். அதுதான் செல்வம் என்று, மாடு என்றாலே செல்வம் என்று பொருள். அதனை இந்த ஊர்க்காரன் அந்த ஊரிலே திருடுவதும் அல்லது கவர்வதும், இந்த ஊர்க்காரன் சென்று மீட்டு வருவதும் இதுபோல இருந்ததைத்தான் திணை வகுப்பீட்டில் புறத்திணை என்ற பெயரிலே, அதாவது அகம் சார்ந்தது மனிதனுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சில உணர்வுகளின் பீறல்கள், அதுவல்லாமல் வெளி உலகத்திலே அவன் நடந்து கொள்ளுகின்ற அந்த நடைமுறைகள் இருக்குல்ல, அதை தான் வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை என்று அவர்கள் குறித்தார்கள். 8 வகையாக வந்த ஒரு திணை கோட்பாட்டில் முதலாவது எதன் காரணமாக போர் நிகழ்கிறது என்றால் ஆநிரை கவர்தல், அதுதான் வெட்சி. அடுத்தவர்களின் பசு கூட்டத்தை கவர்ந்து வந்து விடுவது, அதை மீட்பதற்கு அவன் வருகின்ற பொழுது அவன் கரந்தையனாகி போகிறான். மீட்டல் கரந்தையாம். வெட்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் என்பதுதான் தொல்காப்பியம். எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பாகவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடைமுறையில் தமிழகத்தில் இத்தகைய மரபு இருந்திருக்கிறது. இதே தான் ஐரோப்பிய வரலாறுகளிலே, இதே தான் ரோமானிய வரலாற்றிலே, பழைய பேரரசுகள் எல்லாவற்றிலேயும் ஆணிரை கவர்தல் என்பதுதான் ஒரு அடிப்படை கருத்தாக இருக்கிறது. சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு போர் அப்படின்னா சில நாட்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமான வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய போரும் சில நாட்களுக்குள்ள முடிஞ்ச போரே கிடையாது. இது இன்னும் நம்ம டெப்தா பார்த்தா, அதாவது மூவேந்தர்கள் காலத்தில் போர் நடந்திருக்கோல, அது எவ்வளோ நாட்களுக்கு நடந்திருக்கும், அத்தனை நாட்களும் அது எந்த அளவுக்கு உத்வேகத்தோடு நடந்திருக்கும். அது மிக கூடுதல் 18 நாட்கள் தான் நடந்திருக்குங்கிறது இந்திய அளவீடு. ஒரு இந்தியா முழுக்க 18 நாட்களுக்கு மேல் தொடர்ந்ததாக எந்த ஒரு போரும் நடந்ததாக நமக்கு குறிப்பு இதுவரையில் கிடைக்கல. அதுதான் எந்த அரசினை எடுத்துக்கொண்டாலும், அது தமிழக முப்பேரரசுகளாகினும் சரி, வடபுலத்திலே நடந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி. சங்ககால அந்த கால இடைவெளி ஏறத்தாழ ஒரு 10,000 ஆண்டுகள். அந்த கால பகுதியிலே வாழ்ந்த சோழர்களிலே தலை சிறந்தவர்களுடைய பங்களிப்பை பற்றிய புகழ் பதிப்பாக அல்லது புகழை மட்டும் எடுத்துரைப்பதாக இருக்கக்கூடிய பல பதிவுகள், பல கிள்ளிகளிடையே நடந்த போராட்டங்கள், பல கிள்ளிகள் ஈட்டிய பெரிய வெற்றிகள், பல கிள்ளிகள் அல்லது வளவர்கள் அல்லது செம்பியர்கள் அவர்கள் செய்த அரிய செயல்கள், வெற்றிகள், அரும் பண்புகள், கொடைகள், இவற்றையெல்லாம் புறநானூறு மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. அத்தகைய அந்த குறிப்புகளையும் உளங்கொண்டு நாம் சங்ககால சோழர்களை பற்றிய சிந்தனைகளை மனம் கொள்வோம். எனவே சோழர்களினுடைய மரபு என்பது வரலாற்றுக்கு முந்தைய தொல்பழங்காலம் முதலாக தோன்றி பல 1000 ஆண்டுகள் பழமை கொண்டதாக, 10,000, 20,000, 30,000 ஆண்டுகள் பழமை மிக்கதாக தொடங்கி தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆட்சி மரபு என்பதனை மறக்கலாகாது. இதற்கு இணையாக பாண்டியர்களும் வாழ்ந்தார்கள், சேரர்களும் வாழ்ந்தார்கள் என்று அறிகின்ற பொழுது நாம் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று நூல்களையெல்லாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது
ஐயகோ, கடந்த காலத்தில் வாழ்ந்த அந்த பெருமக்களினுடைய முழுமையான வரலாறு, தொடர் வரலாறு என்பது முழுமையாக நம்மிடையே பதிவாக இல்லையே என்ற வருத்தம் மேலிடுகிறது. முறையான ஒரு ஆய்வு, முறையான ஒரு தேடல் என்பது தமிழகத்திற்குரிய, அதுவும் சங்ககாலம் வரையிலே ஏறத்தாழ ஒரு 20,000 30,000 ஆண்டுக்கால வரலாறு என்பது இன்றைக்கு தேவை. அதனை நாம் நிரூபித்தால், உறுதி செய்தால், உரிய சான்றுகளின் அடிப்படையில் நாம் உறுதி செய்வோமே ஆனால் உலகத்திலேயே மிக மிக பழமையான ஒரு இனம் தமிழ் இனம். அவர்களுடைய அந்த வரலாறு என்பது சேர சோழ பாண்டியர்களாக அவர்கள் பிரிந்து வாழ்ந்த அந்த கால நிலையிலே கூட மறக்க முடியாத அரிய செயல்களை செய்த ஒரு பெரிய வரலாறு. அதுவும் சமூக நல பணிகளை அவர்கள் முறையாக செய்த ஒரு பெரிய வரலாறு. அந்த வரலாற்றை நாம் என்றைக்கு தேடி முழுமையாக்கி கொள்ளப் போகிறோம் என்பதுதான் வினா. இருப்பதை காத்தளிப்பது என்பது நமக்கு உரிய ஒரு அடிப்படை கடமையாக நான் நினைக்கிறேன். அதே போல இருப்பதை காத்தளிப்பது மட்டுமல்ல, சரியாக புலனாக்கம் செய்து பரவலாக்கம் செய்து அடுத்தவர்கள் அந்த கருத்து அளிப்பினை ஏற்கத்தக்கவர்களாக மாற்றம் செய்வது என்பது சான்றுகளின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். ஊகித்து சொல்லுவது என்பது எள்ளி நகையாடத்தக்கது, அல்லது நான் கொண்ட கருத்தினை பிறர் மீது திணிப்பது என்பது வேறு. சான்றுகளை எடுத்துக்காட்டி இந்த சான்றுகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நமக்கு நாமே கேட்டுக்கொண்டு நம்முடைய வரலாற்றை உறுதியாக்கம் செய்து கொள்வோம். அதற்குரிய ஒரு பெரிய கடனாக சங்ககால சோழர்களினுடைய அந்த வரலாற்று காலம் இருக்கிறது என்பதனை நான் சொல்லுகிறேன். அதற்கு என்ன காரணம் நான் இவ்வளவு உறுதிபட சொல்லுவது என்பது, இன்றைக்கு கீழடியிலே கிடைத்திருக்கக்கூடிய உறை கிணறுகள், மட்பாண்டங்கள், வேறு சில பொருட்கள், உலோகப் பொருட்கள், தந்த பொருட்களை எல்லாம் மிக அதிகமாக இன்றைக்கு நாம் பேசி அதிலே சற்று பயிற்சி கொண்டவர்களாக இருக்கிறோம்.